ஹலோ. எஜுகேஷனல் அலவன்ஸ்ல என்ன எக்ஸாம்ஷன்? ம். எவ்வளோ சைல்டுக்கு? மேக்ஸிமம் 2 சில்ட்ரன். ஹாஸ்டல் அலவன்ஸ்? மெடிக்கல் அலவன்ஸ்? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்? ஃபுல்லி டேக்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்? சர்வெண்ட் அலவன்ஸ்? சிசிஏ? சிசிஏ? இஏ? என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்? ம். என்டர்டைன்மெண்ட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் கீழே வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் காமிப்போம். டிடக்ஷன் காமிப்போம். ஓகேவா? அசிஸ்டன்ட் அலவன்ஸ்? அசிஸ்டன்ட் அலவன்ஸ்? Fully taxable. But if paid to assistant? If paid to assistant? Hello? If paid to assistant? If paid to assistant? Okay. இல்லடா, assistant allowanceல fully taxable. If paid to assistant என்ன? Is exempt. Professional development allowance? Bonus? Commission? Commission. Fees. Fully taxable. ஓகேவா? குட். ஆயிஷா, பிஎஃப் சொல்லுங்க செல்லம். பிஎஃப்ல வெறும்னா ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் மட்டும் சொல்லுங்க. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ம் ம் ம். சூப்பர், வெரி குட். அஸ்வினி, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப் என்ன? சூப்பர். மித்ரா, இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப். எம்ப்ளாயர்ஸ். ம். அட். ம். சூப்பர், வெரி குட். ஸ்ரேயா, ட்ரை பண்றீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப். லீவ் ஆயிட்டாங்க. சரி, வஷிதா நீங்க சொல்லுங்க வஷிதா. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப். வெரி குட், வெரி குட். சூப்பரா. விஜயலட்சுமி, லம்சம் வித்ராவல் ஆர்பிஎஃப். வெரி குட். சூப்பரா. ஸோ ஹோம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா சேலரியில? இல்லஸ்ட்ரேஷன் 37, 35, 36, 37. சரி. ஓ. நெட்டே சொல்லணும். ஓகே. ஓகேம்மா. ஓகே, தேங்க்ஸ். அந்த இது படிச்சு பாத்தீங்களா? எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் அதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது?
கஜலக்ஷ்மி. எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ஒரே ஒரு வாட்டி சொல்லுமா? யார் இப்ப கேட்டது? அஸ்வினிக்கு. வேற யாருக்கா டவுட் இருக்கா எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர்? அஸ்வினி நீங்க அப்படியே கிளாஸ் ரீடைன் ஆகாங்கண்ணா அஸ்வினி 3 4 15 அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ம். ஸோ பர்க்குசைட்ஸ் பர்க்குசைட்ஸ்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறது தான் பர்க்குசைட்ஸ்ன்றது. Value of rent-free and furnished accommodation. Rent-free and furnished accommodation is taxable in the hands of all employees except judges of High Court, Supreme Court, official of Parliament, Union Minister, and leader of opposition. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து அகாமடேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து அவங்களோடது வேல்யூ ஆஃப் பர்கோசைட் வந்து இஸ் ஈக்குவல் டு லைசன்ஸ் ஃபீஸ் விச் வுட் பி டிட்டர்மைன் பை இந்த பர்கோசைட்டோட வேல்யூவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்து டீட்டெயில்டாக கால்குலேஷனே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி, அதர் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கேட்டகரி இருக்கா. அதில் எப்படின்னா பர்கோசைட் எப்படின்னா 40 லட்சம் 2011 சென்சஸில் அவங்களோட சிட்டியில் இப்போ குர்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாப்புலேஷன் எக்ஸிடிங் 40 lakhs இருக்குன்னா அப்போ அகாமடேஷனுக்கு வந்து 10% ஆஃப் தி salary ஃபார் த பீரியட் டியூரிங் விச் எம்ப்ளாயி ஆக்குபைட் த செட் அகாமடேஷன். ஓகே, இது வந்து அகாமடேஷன் எம்ப்ளாயரே ஓன் பண்ணாங்க, கம்பெனியை ஓன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 10% ஆஃப் தி salary. 15 lakhsலேருந்து 40 lakhsக்குள்ள, அதாவது இது கிரேட்டர் தேன் 40 lakhs, இது 50 lakhs to 40 lakhsனா 7.5% கம்மியாகும். எனி அதர் சிட்டி அப்படின்னா இந்த இந்த ரெண்டு ஸ்லாப்லையும் இல்லாமல்னா 5% ஃபார் த பீரியட் டியூரிங் விச் எம்ப்ளாயி ஆக்குபை செட் கான். இப்போ எம்ப்ளாயி இல்லை, அகாமடேஷன் எம்ப்ளாயர் பண்ணல, ஆக்குபை அகாமடேஷன் இல்லைன்னா ரெண்ட் பெய்ட் ஆர் பேயபிள் பை த எம்ப்ளாயர் 10% ஆஃப் salary which ever is lower. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஸோ இதில் ஒரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ salary for the purpose of rent free accommodation என்னன்னா பேசிக், dearness allowance, bonus, commission, fees, all taxable allowances, any other monetary payment by whatever name called. Perquisites exclude பண்ணி எல்லாமே salary-ல வந்து for the purpose of this salary இது define பண்றாங்க. இப்போ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 2023-24ல வந்து 348. இதெல்லாம் வந்து டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, salary 20 லட்சம், இங்கே 28 லட்சம். இப்போ ஆர்எஃப்ஏ என்னன்னா இந்த 10% ஆஃப் salary கால்குலேட் பண்ணோம். இதில் ஆஃப்டர் அப்ளைங் இன்ஃப்ளேஷன் லிங்க்டு கேப்பிங்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கு 2 lakhs, அடுத்ததுக்கு வந்து 2 lakhs இன்டூ 368 டிவைட் பை 348. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 348 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்னா 363 நாளைக்கு எவ்வளோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சுன்னா 2,12,000. அப்புறம் வேல்யூவேஷன் டு பி டேக்கன் விச் எவர் இஸ் லோவர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர்னால 2 lakhs அப்படியே எடுத்துருவாங்க. இதில் வந்து விச் எவர் இஸ் லோவர் எடுத்துக்கணும். 2 lakh ஏ ஆர் பி, ஏன்றது இது, பின்றது இது, எது லோவர்? 2 lakh 12,644.
இங்க வந்து இது தப்பா கொடுத்துருக்காங்க. 2,08,621 கொடுத்துருக்காங்க. தப்பா கொடுத்துருக்காங்க. 2,12,644 அது எடுத்துக்கோங்க இங்க. இப்போ இந்த சம் போடலாம். illustration 15. Chauhan has the following salary structure, basic education fees எல்லாம் கொடுத்துருக்காங்க. He has provided a rent-free accommodation in Chennai. சென்னையில் rent-free accommodation கொடுத்துருக்காங்க. Taxable value of accommodation in the hands of Chauhan. If எம்ப்ளாயரே accommodation own பண்ணியிருக்காங்கன்னா இல்லை எம்ப்ளாயருக்கு அந்த accommodation வந்து ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சுச்சுவேஷனு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஃபார் அசஸ் பட் இயர் 25-26. இப்போ ஓன்டு பை எம்ப்ளாயினா என்ன அர்த்தம்னா 10% ஆஃப் தி salary ஒர்க்கிங். salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் இது என்ன 90,000 போனஸ் ஒரு 10,000 அப்புறம் ஃபீஸ் வந்து ஒரு 5,000 அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 3,000 into 12 36,000. அவங்க என்ன சொல்றாங்க இங்க 60% தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அப்போ 36,000ன்றது வந்து 12 மந்த்ஸ்க்கு. ஓகே அதில் 60% ஃபார்மிங் பார்ட்னா அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ 21,600. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ 1,000. ஸோ 1,000 into 12 12,000. அப்புறம் அதை தவிர வந்து லைக் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து டோட்டலாக 500 3 சில்ட்ரன்றாங்க. அப்போ 2 சில்ட்ரன் வரைக்கும் எக்ஸம்ஷன். ஸோ டோட்டலாக 500 into 12 ஃபுல் இயருக்கு மைனஸ் ஐஷா ப்ரொவிஷன் என்ன ஐஷா எஜுகேஷன் அலவன்ஸ் கண்ணா 100 into 2 into 12 கரெக்டா? ஸோ விச் இஸ் 6,000 மைனஸ் ஒரு 2,400. ஸோ 3,600. இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. ஸோ 9,52,200. ஓகேவா? ஸோ இது salary இதுதான் salary for the purpose of rent free accommodation. இதுதான் இந்த ஒர்க்கிங் தான் பண்ணோம். பேசிக் salary plus bonus plus fees plus allowances plus DNS allowance plus entertainment fees plus educational allowance gross taxable salary கிடைச்சிரும். இதில் 10% calculate பண்ணோம். இதில் 10% எவ்வளோ 95,220. இதுதான் taxable value of accommodation. ஓகேவா taxable perquisite. இப்போ இது ஓன் எம்ப்ளாயி இல்லை. ஓகேவா இவங்களது ஓன் இல்லை. அப்பனா என்ன அர்த்தம் ரெண்ட் பெய்ட் or payable by the employer or 10% of salary whichever is lower. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அவங்க மந்த்லி ரெண்ட் வந்து 7,900 கரெக்டா கிளாஸ் 2க்கு. இப்போ 7,900 into 12 எவ்வளோ 94,800 ஆர் 95,220. எது லோவர் இதானா லோவர் கரெக்டா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்காக்கணும் யாருக்காவது? இங்கே மாற்றிக்கோங்க 9 lakhsன்னு மாற்றிக்கோங்க.
எனி டவுட்ஸ்? ரெண்டு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஐ மேம் ரிப்பீட்டிங் த சம். நம்மளுக்கு வந்து ஸ்டெப் ஒன் நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் மட்டும் சம் கேட்டாங்கன்னா ஆர்எஃப்ஏ ஓன்டு பை த எம்ப்ளாயரா. ஓகே, ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு இதுல. ஒன்னு வந்து ஓன்டு பை எம்ப்ளாயரா இல்ல ஹையர்டு பை எம்ப்ளாயரா. ரெண்டு பார்த்துக்கணும். ஓன்டு பை எம்ப்ளாயர்னா 10% ஆஃப் salary. ஏன் இங்க 10% சொல்லியிருக்காங்க? எனி ஐடியா? ஏன் வந்து why not like 7.5% or 5%? யாராவது கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட். கரெக்ட். கரெக்ட். பர்ஃபெக்ட். ஸோ சென்னையோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 40 லட்சம். இது நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ். ஓகே, 40 லேக்ஸ்க்கு மேல இருக்குல்ல. ஸோ அதனால தான் இங்க 10%. இப்போ இதுவே குர்கான் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஸ்ரேயா வந்துட்டாங்களா? ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஆ, கேக்குதுடா கேக்குதுடா, அதான் போடுறேன். ஸோ குர்கோன் அப்படின்னு அவங்க வந்து ஆ, 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. 15 டு 40 கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களது வந்து இந்த 15.432வா. இப்போ குர்கோன்ன்றது வந்து 7.5 இது வரும். இப்ப சும்மா நான் இது போடுறேன். கோஹிமா இவங்க விளையாட பாப்புலேஷன் 2,67,000. இவங்க எந்த கேட்டகரியில வருவாங்க? எனி அதர் சிட்டி. புரியுதா எல்லாருக்கும்? மெட்ரோஸ் ப்ரெடாமினண்டா 40 லேக்ஸ்க்கு மேல. மெட்ரோஸ்க்கு இல்லாம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அவங்க கேபிட்டல்ஸ்லாம் ப்ரெடாமினென்ட்லி எனி அதர் சிட்டி. இங்க ரெண்டு ஸ்லாப்லயும் இல்லாம இருக்கிறது வந்து நடுவுல இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருவாங்க, ஈஸியா தான் இருக்கும். இது கோஹிமா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது வந்து குர்கோன் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. சும்மா இது ஒரு திஸ் இஸ் அ ஜென்ரல் நாலேஜ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது ரெண்டாவது ஸ்லாப். இப்போ ஒரு சம் கரண்டா பாக்குறோம்ல, சென்னை. இந்த சம் சென்னைன்னு கொடுக்குறாங்களா, அது வந்து சம்ம மட்டும் salary சம் மட்டும் படிக்கும்போது 3 விஷயம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றானா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றானா, நம்பர் ஒன். நம்பர் டூ, மெட்ரோ சிட்டில இருக்கானா நான் மெட்ரோ சிட்டில இருக்கானா. நம்பர் த்ரீ, சம்மில் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா. ஓகேவா, இது மூணு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து சென்னை, இது குர்கோன், இது வந்து கோஹிமா. சரியா, எல்லாம் இந்தியாக்குள்ள தான், பட் மூணு மூணு இது. ஸோ அதனால தான் இந்த சம் வந்து இந்த சம் புரியுதா, அதான் டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாமா? சொல்லுமா. எஜுகேஷன் எக்ஸம்ஷன் என்னடா? ம் ம் ஸோ இப்போ மொத்தமாக அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா, எஜுகேஷனல் அலவன்ஸ் 500 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. 500 இன்ட்டு 12 எவ்வளோ?
ரூ. 6,000 500 × 12 ரூ. 6,000 அதுல எக்ஸம்ஷன் எவ்வளோ நம்மளுக்கு? 2 சில்ட்ரனுக்கு ரூ. 100 ஒரு வருஷத்துக்கு. அதனால தான். அது மட்டும் எக்ஸம். அவ்வளோதான். ஓகேவா? 2 children rupees 100 for 12 months. அவ்வளோதான் கண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன்டு பை எம்ப்ளாயரா ஹையர்ட் பை எம்ப்ளாயரா பார்த்துக்கணும். ஓகே. ஸ்டெப் 2, வாட் இஸ் salary for the purpose of RFA? அது கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, வாட் இஸ் salary for the purpose of RFA? ஓகே. ஸ்டெப் ஸ்டெப் 3 வந்து apply the provision. ஸ்டெப் 4 வந்து write the conclusion. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்ல வந்து சப்டிவிஷன் மாதிரி இருப்பான். 1 2 3 எல்லாத்தையுமே அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதான் ஆர்எஃப்இயோட ப்ரொவிஷன் கண்ணா. இதுல வந்து apply the provision according to the census or city. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து greater than greater than 40 lakhsனா 10% of salary. ஓகேவா? 15 lakhs to 40 lakhsனா 7.5% of salary. Less than 15 lakhsனா எவ்வளோ? 5%. இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. எல்லாரும் நோட்ல எழுதுங்க. இது மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்எஃப்ஏ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் போட்டுக்கோங்க. இந்த சின்ன நோட் எல்லாரும் வச்சு மெயின்டைன் பண்றீங்களா? நான் கொடுக்குற குட்டி குட்டி ப்ரொவிஷன்ஸ்லாம் அதில் எழுதுறீங்களா? டிடி யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்கடா. அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டீங்கன்னா டிடி கொஞ்சம் கஷ்டமாயிடும். மித்ரா எழுதுறாங்க. ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா கேட்கறது அக்ஷயா. எனக்கு குட்டி நோட்டு நான் அப்புறம் கடைசியா வந்து அதில் வந்து நிறைய ஒரு முக்கிய விஷயமா நான் சொல்லுவேன், அப்டேட் பண்ண சொல்லுவேன். இந்த இப்போ டிடி முடிச்ச உடனே அப்போ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக புரியும். அதனால மேண்டேட்டரியாக அந்த சின்ன நோட் மெயின்டைன் பண்ணுங்க. சின்ன நோட்டில் யூ ஷுட் ஹாவ் ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி. அதில் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அழகாக எழுதுங்கடா. நல்லா கலர்ஃபுல்லாக க்ரியேட்டிவாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா, விஜயலக்ஷ்மி, வஷிதா, ஸ்ரேயா, அக்ஷயா எல்லாரும் சரியா எழுதிக்கோங்க. இதை மட்டும் குட்டி நோட்டில் எழுதுங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஆர்எஃப்ஏ ஓன்டு பை எம்ப்ளாயர் ஹையர்டு பை எம்ப்ளாயர். ஓன்டு பை எம்ப்ளாயருக்கு இந்த 4மே வரணும் கடா.
இதுல 10% of salary or actual rent paid by மித்ரா. நல்ல பைஹார்ட் ஆயிடுச்சா மித்ரா உங்களுக்கு? மித்ரா, விஜயலக்ஷ்மி, ஆயிஷா. ப்ரொவிஷன்ஸ் சோஃபார் கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் நல்லா தரவா. ஞாபகம் வரலைன்னா 5 வாட்டி எழுதி பார்த்துருச்சலாம். டெய்லி தயவுசெய்து ப்ரொவிஷன் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க கண்ணா. எழுதிட்டீங்களா கண்ணா எல்லாரும்? ம். இதெல்லாமும் எழுதிக்கோங்க. இந்த 3 பிரேக்கப். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. Illustration 16. In above illustration, how shall answer differ? அக்ஷயா இந்த சம் பாருங்க அக்ஷயா. இப்போ நீங்க சொல்லுங்களேன். ஒன்லி 24,60,000 வரைக்கும் இருக்கான். அப்ப எதுடா அப்ளை பண்ணணும்? கரெக்ட். இது அப்ளை பண்ணும் சரியா? இதுனா இதுக்கு நாட் அகாமடேட்டட்னா இருக்கு. புரியுதா எல்லாருக்கும்? குட். இதான் ஆன்சர். illustration 17 முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையா 17ல? ஓகே. எனக்கு அப்படியே எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. டவுட் இருக்கா இல்லையான்னு தான் தெரியும். ஓகேடா சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ
illustration Miss Kushi. Basic salary வந்து 6,000 per month, DA 3,000, academic development allowance வந்து 1,000 per month, expenditure incurred வந்து 700 per month, entertainment allowance 500. She was provided with a rent free accommodation Purulia. She was posted to Kolkata. A new house for இதுதான் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல. இதுல she surrendered at Purulia. இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சொல்லுங்க. இது வெயிட் பண்ணுங்க. Illustration 19. Ashutosh. So Ashutosh வந்து furnished accommodation in the city having population. So step 1 என்ன? So provided with the furnished accommodation in a city having population of 40 lakhs. இப்போ 40 lakhsனா as per late census, the municipal value of the house வந்து 80,000. fair rental of the house வந்து salary details basic கொடுத்துருக்காங்க, allowance கொடுத்துருக்காங்க, children இது furniture details வந்து டிவி ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் hired by employer, இது owned by employer, taxable salary கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். போன சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், வெறும்னா ரெண்டல் அகாமடேஷன் அப்படி பார்த்தோம். இப்போ இந்த சம் என்ன ஆகுறதுன்னா ஃபர்னிச்சரும் வந்து அவங்க பெனிஃபிட் கொடுக்கறதுனால அதை எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ லெட்ஸ் சி பேசிக் salary 25,000. So 25,000 into 12. 3 lakhs. அடுத்தது allowance for increased cost of living 5,000 into 12. Children education allowance 3,000 per month. He has one son and two married daughters. So 3,000 into 12 minus 100 into 12 into 2. அப்போ எவ்வளோ 33,600. rental free accommodation. rental free accommodationல வந்து 44 lakhs அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 44 lakhs as per this furnished accommodation. இதெல்லாம் ஓகே. ஓகே ஸோ இதில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் salary எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 3 lakhs, அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸு, அப்புறம் எஜுகேஷன் அலவன்ஸ் 33,600. அப்போ டோட்டலாக எவ்வளோ 3,93,600. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது தவிர வந்து டிவி கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவி பர்குசைட் ஃபார் ஹையர்டு அப்படியே டாக்ஸபிள். ஓகேவா? ஓன்டு ஃபர்னிச்சரில் வந்து 10%, 10%, 10% எடுத்துக்கணும். அப்போது 10,000ல் 10%, 5,000ல் 10%, 20,000ல் 10%, 14,000. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது 17,500 ஃபார்
டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். இது இந்த வேல்யூ ஆஃப் இதுக்கு வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் விச் இஸ் ஓன்ட் அப்படின்றதுக்கு வந்து 10% ஆஃப் salary. அப்பனா 39,360. ஆமா. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் 44 lakhs அப்படின்னா இன் சிட்டினாலே வந்து எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10% ஆஃப் salary. அப்போ 39,000 3,93,600ல இன்டூ 10% போட்டோம்னா எவ்வளோ வரும்? 39,360. அதான் இங்க இருக்கு. இந்த ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர்டு ஃபர்னிச்சர்னா மொத்தமா டாக்ஸபிள், அவங்களோட ஓன் ஃபர்னிச்சர்னா 10%, 10%, 10%. இந்த சம் புரியுறதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. இப்போ பாருங்க கண்ணா, 1 இதுல ஆர்எஃப்ஏல எது சாட்டிஸ்ஃபை ஆகுறது? ஓன்டு பை எம்ப்ளாயர். இந்த ப்ரொவிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? இந்த கிளாஸ் அப்ளிகபிள். ஸோ அதுக்கு வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்எஃப்ஏ நல்லான்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்க போட்டிருக்கேன். ஓகே, என்ன பண்ணணுமோ போட்டிருக்கேன். நீங்க இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்கண்ணா, சரியா? அதை கால்குலேட் பண்ணிட்டு அப்ளை த ப்ரொவிஷன் அக்கார்டிங் டு த சென்சஸ். இது இந்த இந்த இதுல எது அப்ளை பண்ணிக்கணும்? இது சரியா? இது அப்ளை பண்ணிக்கணும். இது அப்ளை ஆகும். இதுவும் இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? ஸோ இது ஸ்டெப் பண்ண இந்த பார்ட்டை இதுல இன்னொன்னு நான் ஆட் ஆகுது, என்னன்னு சொல்லிடுறேன். இதுல மூணாவது என்ன? ஃபர்னிச்சர் ஹையர்டுனா 10%, சாரி ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? ஃபர்னிச்சர் ஓன்டுனா 10% ஆஃப் ஃபர்னிச்சர் வேல்யூ. இல்லை யாருக்கா டவுட் வருதா? யாருக்கா டவுட் வருதா? பக்கா? இங்க பக்கத்துலேயே போட்டிருக்கேன்டா, கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா இதோட பிரேக்கப்லாம்? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இதையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கண்ணா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 19 முடிஞ்சிடுச்சு. 20. A company X grants options to its ஏதாவது இருக்கா? வேல்யூவேஷன் ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைடட் கன்செஷனல் ரெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. அப்போ வந்து வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் லெஸ் ரெண்ட் பேயபிள் பை எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் ஃபார் த அபோவ் ஃபெசிலிட்டி இட் வில் பி டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். கன்செஷனல் ரெண்ட்ல கொடுத்தானாக்கா இந்த ஃபார்முலா இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் அப்ளிகபிள், அவங்களுக்கும் சேர்த்து அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் அட் கன்செஷனல் ரெண்ட் வேல்யூ.
at CRN போடுறான்னா. ஸோ ஒருவேளை ஹோட்டல் அப்படின்னா 24% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோட்டல்னா 24%. Insurance premium payable by employer. See, following sums payable by an employer shall be a taxable purpose to date. எம்ப்ளாயர் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்றாரு அப்படின்னா எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸபிள் வந்து பர்கசெட். ஏன்னா பெனிஃபிட் தான் இல்லையா? ஸோ அதர் தேன் ரெக்கக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டோ அப்ரூவ் சூப்பரான்மேஷன் ஃபண்டோ இல்லை டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டோ, இந்த மூணுமே என்னது ஆக்சுவலா? இந்த மூணுமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் ஞாபகம் இருக்கா? போன சாப்டர்ல படிச்சோமே. ஆயிஷா ஞாபகம் இருக்கா? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, ஸ்ரேயா, மித்ரா, வஷிதா, இந்த மூணுமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் சரியா? ம். சரி, இதை வந்து நான் வந்து 80C கூட கிளைம் பண்ணிப்பேன் ஃபார் எல்ஐசி பிரீமியம். இது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னடா அக்ஷயா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். அவ்வளவுதானா செல்லம்? அவ்வளவுதானா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். அக்ஷயா, மித்ரா, கரெக்ட். ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு டைரக்டர் செம்மையா ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு ஓகேவா ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து as a part of motivation, அவருக்கு as a part of motivation வந்து கம்பெனி வந்து கொடுக்கறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டா, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா 60 ரூபாயில கொடுக்கறது. ஓகேவா? மித்ரா இது படிங்க செல்லம் அப்படியே. ம், அவ்வளவுதான். இல்ல இல்ல இது போதும் செல்லம், இதுதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? சூப்பர். வந்துச்சா வஷிதா? அக்ஷயா என்னாச்சு? குரலே கேட்கவே இல்லை அக்ஷயா. ஓகே. Specific securities means the securities as defined in section 2H of securities contract. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஒரு எம்ப்ளாயருக்கு அவனோட எம்ப்ளாயி சம் ஐடியா பண்ணி கம்பெனியை வந்து அடுத்த சக்ஸஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ஐடியாவோ ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோ ஒரு ஆட்டோமேஷனோ ஒரு பாட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னா ஆஸ் அ மோட்டிவேஷன் டு த எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் வந்து நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை டிஸ்கவுண்டட் ரேட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தான்ல அசசிக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத போகிறோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரை எவ்வளோ லெஸ் ஆக்சுவல் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் த அசசி எவ்வளோ, அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். இதுதான் clause. Fair market value of the security at which the options exercised by the assessee, எவ்வளோ அமௌண்ட் வந்து அசசி வந்து கொடுத்துருக்காங்க in respect of securityன்ற மைனஸ் பண்ணா வேல்யூ ஆஃப் பர்கசைட் கிடைச்சிடும். அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம் கிடைச்சிருத்தா அஸ்வினி illustration 20 படிங்க சொல்லும்.
சூப்பர். ரெண்டு 1 மினிட் கொடுக்குறேன், எல்லாரும் இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுறதா பாருங்க. கன்ஃபியூஷனா இருக்கா கொஸ்டின்? யாருக்கெல்லாம் கொஸ்டின் புரியல? யாருக்குடா கொஸ்டின் புரிஞ்சிச்சு? ஐயோ, யார் போயிட்டாங்க? யார் லெஃப்ட்? ஓகே. யாருக்கெல்லாம் புரியல கண்ணா, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க கொஸ்டின். அஷிதாக்கு புரியல, மித்ராக்கு புரியல. ஓகே. அஸ்வினிக்கு புரியல, அக்ஷயாக்கு புரியல, ஆயிஷா, 4 பேருக்கு புரியல. வேறயா? அஸ்வினிக்கு புரியல. விஜயலட்சுமி உங்களுக்கு புரிஞ்சுச்சா செல்லம்? விஜயலட்சுமி, ஸ்ரேயாக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? விஜயலட்சுமி என்ன சொல்றாங்க? சம்மு. ம், சம் சொல்லுங்க, மீன் சொல்லுங்க. ம். 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 which is taxable.
வெரி குட். சூப்பர் விஜயலட்சுமி. எக்ஸலன்ட் கண்ணா. செம்மையா சொன்னீங்க. ஸ்ரேயாக்கு புரிஞ்சுதா? ஸ்ரேயாவும் இதே கான்டெக்ட்ல முடிஞ்சுட்டு இருக்கீங்களா? வெரி குட்ரா, சூப்பர். இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்க மற்ற எல்லாருக்கும். இப்போ 100 ஷேர் grants option to the employee on first to apply for 100 shares of the company for. See, இந்த ஆறுன்றவர் என்ன பண்றாரு, ஒரு மேசிவா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வர்றாரு கம்பெனிக்கு. ஓகேவா? அதனால எக்ஸ் என்ன பண்றாரு, பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன், நீ வந்து 100 ஷேர் எடுத்துக்கோ கம்பெனியில், இது 100 ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ 100 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற ரைட் உனக்கு வந்து ஏப்ரல் 2020லேருந்து 25 மார்ச்க்குள்ள தான் உனக்கு அந்த பீரியட். அதுக்குள்ள நீ வாங்கினா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆரம் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு. 3 வருஷம் 2020லேருந்து சொல்லிட்டு இருந்தவங்க, 2020 போச்சு, 2021 போச்சு, 2023, 2024 மார்ச்ல தான் சரி நம்ம கம்பெனியோட ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. எவ்வளவு ரூபாய்க்கு? ஒரு ஷேர் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கம்பெனி. ஓகேவா? ஆனா அதே 31 மார்ச்ல கம்பெனி ஆற விட்டுருங்க, ஆற தவிர இருக்க வெளி மார்க்கெட், அதாவது உங்களுக்கு அக்ஷயா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, இவங்களுக்கெல்லாம் ஆறுன்றது வந்து யார் வச்சுக்கலாம் நம்ம இதுல? ஆறுன்னு யாராவது இருக்காங்களா? ஓகே, ஆறுன்னு யாரும் இல்லை. இப்போ லெட்ஸே ஆயிஷா வச்சுக்கோங்களேன். ஆறு தான் ஆயிஷா. ஆயிஷாக்கு மட்டும் 50 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா ஆயிஷா பெரிய இனோவேஷன் எடுத்துட்டு வந்தாங்கட்டு. மற்றவங்க உங்களுக்குலாம் இருக்காங்கல்ல, அக்ஷயா, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, அஷிதா, அப்புறம் அக்ஷயா, இவங்க எல்லாருக்குமே 440 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஷேர். அதான் மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இது. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷேரோட விலை 440, வெளியில இவங்களுக்குலாம் 100 ஷேர் விற்கிறாங்க 44,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு மட்டும் எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? உங்களுக்குன்றது இங்க யாருக்குன்னா ஆயிஷாக்கு மட்டும் ஒரு ஷேர் 50 ரூபாய்க்கு ரெடியூஸ்டு பிரைஸ்ல கொடுக்குறாங்க, 5,000 ரூபாய். ஸோ எல்லாருக்கும் விலை, பப்ளிக் வந்து பப்ளிக்கோட விலை 44,000 ரூபாய். பட் ஒன்லி ஃபார் ஆயிஷா விலை இஸ் 5,000. அப்போ this 44,000 minus 5,000 will be the value of taxable perquisite. 39,000 ரூபாய் மட்டும் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் பர்குசைட். புரிஞ்சுதா செல்லம் எல்லாருக்கும்? ஓகே, எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? வெரி குட். ஐஷாக் புரிஞ்சிடுச்சு, ஸ்ரீக் புரிஞ்சுது, வஷிதாக் புரிஞ்சிடுச்சு, மித்ரா மித்ராக் புரிஞ்சிடுச்சு, ஆயிஷா, அஸ்வினி, வஷிதா, மித்ரா. விஜயலட்சுமிக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடுது, ஸ்ரேயாக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடுது. மித்ரா, மித்ரா உனக்கு புரிஞ்சிடுச்சா செல்லம்? புரியலையாடா? ஓ, மித்ரா இல்லவே இல்லையா? சரி. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆயிஷா, அஸ்வினி, வஷிதா, அக்ஷயா, விஜயலக்ஷ்மி, மித்ரா புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுது. வெரி குட். அவ்வளோதான். சூப்பர். அதான் வந்து ரிமைனிங் இந்த 44 பப்ளிக்கு ஆயிஷாக்கு மட்டும் கொடுத்த வேலை வந்து 5,000. இப்போ ரிமைனிங் எவ்வளோ? 39,000 தான். இவங்களோட வேல்யூ ஆஃப் பர்குசைட். இது கேபிட்டல் கெயின்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு. எப்படின்னா அந்த 440 இருக்கு இல்லையா, 44,000ன்றது வந்து அங்கே கேபிட்டல் கெயினாக வந்து கேபிட்டல் கெயினில் வந்து காமிப்போம். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆஃப் சச் ஷேர்ஸ்ன்னு காமிப்போம். அது அங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் கண்ணா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? வெரி குட். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 20யோட இன்னைக்கு முடிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம்.
சரி, ஓகே. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து we will continue with other perquisites. Okay. ஓகேடா. மித்ராவும் யாரு டவுட் கேட்டீங்க? அஸ்வினியுமா? ஆர்பிஎஃப். மித்ராக்கு ஒரு டவுட் இருந்தது. மித்ரா ஏதோ டவுட் சொன்னாங்களே. இல்ல இல்ல இல்ல. பிஎஃப் மனசுல நிக்க மாட்டேங்குதுன்னாங்க. மித்ரா, அது நீங்க ஒரு வாட்டி எழுதி பாரு செல்லம். அப்படியும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அதான் வேற ஏதாவது சார்ட் பண்றேன். செல்லம்மா, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 32 எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 32 வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 33 ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ப்ராவிடென்ட் ஃபண்டோட தான். ட்ரை பண்ணுங்க. 33 பிஎஃப் தான் சம். வெரி குட் செல்லம். 34 கனமா இல்லஸ்ட்ரேஷன் 35 பாருங்க செல்லம். அதுவும் போட்டிங்களா எல்லாரும்? இல்லஸ்ட்ரேஷன் 35. குட் 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 சூப்பர் செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 36 கண்ணா போட்டாச்சா? இல்லஸ்ட்ரேஷன் 36 செல்லம். ஒரு ட்ரை கொடுக்குறீங்களா? அத சுத்தி சுத்தி டியர்னஸ் இல்லஸ்ட்ரேஷன் 36 ட்ரை பண்ணுங்க. செல்லம், இல்லஸ்ட்ரேஷன் 37 நீங்க போடலாம். குட் டு கோ. Illustration 37, 38. illustration 37 38 போடலாம். ஹோம்ஒர்க் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு என்னெல்லாம் ஹோம்ஒர்க்னு சொல்லிடுறேன். illustration நான் என்ன சொன்னேன்? 38 போட்டுருங்க. illustration 32 ஆட் பண்ணிக்கோங்க. அதை தவிர இன்னைக்கு என்னெல்லாம் சம்ஸ் பார்த்தோம்டா? டில் illustration 20 ஹோம்ஒர்க். சரியா? ஓகேவாடா? டில் illustration 20 நான் ரெட் மார்க் பண்ணது மட்டும் வேண்டாம். ஓகேவா? ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். லாக் புக் ஒன்று இருக்கு, காரா லெவன்சஸ். மேஜர் ஜங்க் இது ரெண்டு தான் இருக்கு, லாக் புக்கும் காரா லெவன்ஸ். மற்றபடி ஓகே. அக்ஷயா புரியுது அக்ஷயா? இன்னைக்கு நடத்தினது எல்லாமே. அக்ஷயா, ஆஷா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, வஷிதா, எல்லாருக்கும் புரியுதா கண்ணா? இன்னைக்கு கிளாஸ் எதுவும் டவுட் இல்லைல்ல? சூப்பர் மித்ராக்கு. ஓகே. அஸ்வினி நீங்க மட்டும் ரிட்டைன் ஆகுங்க. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ அஸ்வினிக்கு வந்து என்ன டவுட்னா, எதுல டவுட் சொன்னீங்க அஸ்வினி நீங்க? எதுலமா சாரி? ஆ சரி சரி எக்ஸ்போர்ட் ஆகணும். மற்றவங்களாம் குவிட் ஆகிக்கிறனா குவிட் ஆகிக்கோங்க செல்லம். ஓகே. தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ ஐஷா, அக்ஷயா, மித்ரா, வஷிதா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி. தேங்க்யூ செல்லம். சொல்லுங்க கண்ணா. சூப்பர்ரா, வெரி குட்ரா. நீங்க உங்களோட அப்ரோச் போடுங்க செல்லம். நான் பார்க்குறேன். அந்த அந்த இதை மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் டெஸ்ட்டில் வந்து அவ்வளோவா ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அப்புறம் நீங்களா ஒரிஜினல் திங்க் பண்ணுறது டிஸ்டர்ப் ஆகிடும்ல. நீங்கள் எழுதுங்க, அப்டேட் பண்ணி எழுதுங்க. உட்காந்துக்கிறேன் நான் இந்த வீக்கெண்டை. சரியா? ம். கன்சைன்மெண்ட்டில் மட்டும் டவுட் இருக்கா? நீங்கள் உங்களோட அப்ரோச் போடுங்களேன், ப்ரொசீட் பண்ணி போடுங்க. நான் பார்க்குறேன் அதை. ம், ஓகே செல்லம்.
ஸோ ஸோ அஸ்வினி இதுல எதுக்கு நான் டவுட் உங்களுக்கு? இதுவா? இதுவா? ஓகே. எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பைசா வருது இல்லடா? சம்திங் வி ஆர் கெட்டிங் இன் ரிட்டர்ன்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கூட்ஸ் கொடுக்குறேன்னா நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல? ஸோ அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சேல் பண்றதுல எனக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லையா? அந்த அமௌண்ட் அதான் கன்சிடரேஷன் சொல்றாங்க. பீயிங் த யூனிட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆர் திங்ஸ் சர்வீசஸ் ரெண்டட் brought into India, brought into அந்த அமௌண்ட்ன்றது brought in into India in convertible foreign exchange within a period of 6 months from the end of the previous year. அதாவது end of the previous year 31st மார்ச்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் எண்டுக்குள்ள எனக்கு என்ன அமௌண்ட் எக்ஸ்போர்ட்னால வருதோ within such period as a competent authority may allow in this behalf, அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் அப்படின்ற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த டர்ன் ஓவரில் ஓகே டெலிகம்யூனிகேஷனோ இல்லை ஃப்ரைட்டோ இன்சூரபிள்ஸ் ஆர்டிபிள் டு டெலிவரி எதுவுமே இன்க்ளூட் ஆகாது. அதே மாதிரி டெக்னிக்கல் சர்வீசஸ் அவுட் சைடு இந்தியா ஏதாவது நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் மீன்ஸ். புரியுதா? எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர்ன்றது மீன்ஸ் கன்சிடரேஷனாக the amount which I'm getting in convertible foreign exchange within the period of 6 months, that is September month, for like exclusively the amount they are talking about and does not include freight or telecommunication or the insurance attributable delivery of the articles கிடையாது. அதே மாதிரி expenses incurred in foreign exchange and providing technical services outside இந்தியாவும் இது does not include அப்படின்னு சொல்றாங்க செல்லம். ஓகேவா? எக்ஸ்போர்ட் ப்ரோசீட்ஸ், ஓகே, எக்ஸ்போர்ட் ப்ரோசீட்ஸ், எக்ஸ்போர்ட் கன்சிடரேஷன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவலாக தான் பண்ணியாகணும். நான் ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கேன், வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு வாட்டி பவர் ஆஃப் அசிங் ஆஃபீஸர் ரீகம்ப்யூட்டர் ப்ராஃபிட் எடுத்துட்டு இன்டர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துருவேன். ஓகேவா? ஆமாம், இன்டர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துருவேன். இன்டர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80A எடுத்துருவேன். இந்த பாட்டு கேஸ் ஒன்னும் அந்த கேஸ் டூவும் எடுத்துப்பேன். கேஸ் ஒன் நான் திருப்பி ஒரு வாட்டி எடுக்கிறேன் நாளைக்கு. ஸோ இது எடுக்கும்போது இதை ஒரு வாட்டி ஃபுல் க்ரோத் த்ரூ பண்ணிட்டு திருப்பி எடுப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வரும்போது செஸ்ஸோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நல்லா படிச்சுட்டு வாங்க எல்லாரும், சரியா? ஸோ நாளைக்கு இன்டர் யூனிட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அமால்கமேஷன், எஃப்டிஇசட் டு செஸ், ஃப்ரீ ட்ரேட் ஜோன் டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதோட கன்வர்ஷன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா அஸ்வினி? புரியுறதா அஸ்வினி அந்த மீனிங் மட்டும்? ஆ, எதுக்குன்னா புரியல. அதாவது ஏன் நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி இருந்தால் அப்போ தான் எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வர முடியும். செஸ் யூனிட்ன்றது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் நியூவாக பில்ட் பண்ணுறது அஸ்வினி. ஓகேங்க. செஸ் யூனிட்ன்றது வந்து ஒரு நியூவான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகேவா? நியூவான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரோட்டோடைப் மாடல் கிரியேட் ஆகும். அப்போ ப்ரோட்டோடைப் மாடல் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்போது நியூ மிஷினரி இருந்தால் தானடா பெட்டராக இருக்கும். ஓல்டு மிஷினரியே நான் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஃபிஷியன்சி அதால கொடுக்க முடியலன்னா, கரெக்டா? நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு வரீங்க, நான் சொல்றேன் அஸ்வினி, யூ ஹாவ் அ வெரி குட் ஐடியா. ஓகே, அந்த ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களோட மிஷினரியோட கெப்பாசிட்டி இவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நியூ மிஷினரி எடுத்துட்டு வந்து பண்ணுவீங்களா, ஓல்டு மிஷினரி எடுத்துட்டு வந்து பண்ணும்போது எஃபிஷியன்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யூர்? அதுதான். ஸோ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா செஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அது டியூட்டில நடக்கும். பட் ப்ரோட்டோடைப் மாடல்ஸ் வந்து வில் பி கிரியேட்டட்.
ம். எனி செஸ் யூனிட்டோட இது என்னன்னா, நான் இன்னும் பெட்டரான எஃபிஷியன்சி, இன்னும் பெட்டரான எக்ஸ்போர்ட்டு, இன்னும் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நான் பண்ணும்போது எனக்கு நியூ மிஷினரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். Supported through special arrangements and systems that are often different from those apply in the rest of the country. அப்படின்னா என்னன்னா, அங்க பண்ற எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் யூனிக்கா இருக்கும். நியூ மாடல் பண்றதுக்கா இருக்கும், இல்ல ஹைப்போதெட்டிக்கல் மாடல் ஒன்று பண்றதுக்கா மாதிரி இருக்கும். அப்போ என்னோட மெஷினரியோட கெப்பாசிட்டி ஃபுல்லா இருக்கணும். நான் வந்து 50% இது யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த மாதிரி மிஷினரி யூஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ப்ரையாரிட்டி வந்து நியூ மிஷினரி தான் யூஸ் பண்ணணும், செஸ்ஸுக்கு மட்டும். ஓகேவா? அப்ப யூஸ் பண்ணும்போது தான் ஃபுல் எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இன்க்ரீசிங் ட்ரேட் பேலன்ஸ் இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, நியூ ப்ரோட்டோடைப் மாடல் வந்து கிரியேட் பண்ணும்போது நடக்கும். ஓகேவாங்கண்ணா? ஐடிடியில் திருப்பி இது படிப்போம். எக்கனாமிக்ஸ் அதானே. சப்போர்ட்டிங் ஃப்ரீ அப் த மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் பிட்வீன்னா புது புது கூட்ஸ் மாடலாக கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து வெளியிலேயே வரும், நம்மளுக்கே வரும். செஸ்ஸில் ஒரு மாடல் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே அந்த மாடல் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இன்னொன்று ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ புதுசாக ஒரு மாடல் பண்ணுறீங்க, அதை வந்து நான் ட்ரேட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான டாக்ஸ் டிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதான் செஸ்ஸோடது. அதனால தான் செல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஷுட் நாட் பி ஃபார்ம்டு பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மிஷினரி யூஸ்டு ஃபார் எனி அதர் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ம். வேற ஏதாவது டவுட்டாடா? சூப்பர். ஓகே செல்லம். நான் ஈவினிங் 8 o'clock பார்க்கலாங்கண்ணா. சாரி, ஆமாம், ஈவினிங் 8 o'clock பார்க்கலாம். தேங்க்யூ கண்ணா. பை பை. ஸ்ரேயா பை, அஸ்வினி பை, விஜயலக்ஷ்மி பை. தேங்க்யூ. ம். தேங்க்யூ.